அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஃபித்னா நிறைஞ்ச காலகட்டத்தில் தாய் தந்தை அவர்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னவென்றால் பிள்ளைகளை எவ்வாறு தர்பியத் செய்வது. குர்ஆன் புரட்டி பார்த்தோம் என்றால் பிள்ளைகளை எவ்வாறு தர்பியத் செய்வது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் தெள்ள தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றான். நாம் நம்மளுடைய பிள்ளைகளை இன்னைக்கு குர்ஆன் ஓதுவதற்காக, தொழுகை தொழுவதற்காக, மற்ற நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் தஆலா பிள்ளைக்கு முதலாக என்ன தர்பியத் தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா போதித்து காட்டுகின்றார். பாருங்கள், அல் குர்ஆனிலே சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வயது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என்ன கூறினார்கள்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். அடிப்படையான தர்பியத், முதல் தர்பியத் பிள்ளைக்கு என்ன லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தராங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என் அன்பு மகனே, ஷிர்க் செய்யாத, இணை வைக்காத. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்ன கூறுகிறார்கள்? ஷிர்க் செய்வது, இணை வைப்பது பெரும் பாவம், அநியாயம் என்று கூறுகிறார்கள். மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், சிறந்த கருத்து. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய உரிமை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய உரிமை, உங்களை எவ்வாறு மதிப்பது, உங்களை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் தஆலா கற்றுத் தருவான். அதற்காக தான் முதல் அடிப்படையான விஷயம் என்ன? அகீதா சம்பந்தமான விஷயத்தை கொண்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு தர்பியத் செய்தார்கள். பாருங்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முதல் தர்பியத் அகீதா அடிப்படையான விஷயத்தை கொண்டு தந்தார்கள். இரண்டாவது தர்பியத் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு? தாய் தந்தை அவர்களுடைய ஒரு கேள்வி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தர்பியத்தை எடுத்து வைக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா போதித்து காட்டுகின்றான் சூரத்துல் லுக்மானில், யா புனைய அகிமிஸ் ஸலாத். இரண்டாவது தர்பியத் என்ன? என்னுடைய அன்பு மகனே, தொழுகை நிலைநாட்டு என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பிள்ளைகளை 7 வயது ஆகிவிட்டது என்றால் தொழுவதற்காக கூட்டு போங்கன்னு சொல்றாங்க, தொழுவதற்காக கட்டளையிடுங்கன்னு சொல்றாங்க. 10 வயசு ஆகிவிட்டது என்றால் பிள்ளை தொழலன்னு சொன்னா அடிங்க, தர்பியத் செய்யுங்கன்னு சொல்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சின்ன பிள்ளை என்ன தர்பியத் செய்தார்கள்? இரண்டாவது தர்பியத், யா புனைய அகிமிஸ் ஸலாத். என் அன்பு மகனே, தொழுகை நிலைநாட்டு. மூன்றாவது தர்பியத் பாருங்கள், வஅ்முர் பில் மஅரூஃப். என் அன்பு மகனே, நீ நல்லதை ஏவு. நான்காவது தர்பியத் பாருங்கள், வன்ஹ அனில் முன்கர். தீமையை தடு என்று கூறுகிறார்கள். இது முக்கியமான தர்பியத்கள். அதே போன்று கடைசியாக ஒரு தர்பியத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சிறந்த தர்பியத். சுப்ஹானல்லாஹ், சொன்னார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாத் வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக். வாழ்க்கையில கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் சபர் செய் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்வுகள் அவர்கள் சந்திக்கிறார்கள். நல்ல மார்க் வாங்க வேண்டும், நல்ல பொசிஷன் எடுக்க வேண்டும், நல்ல சம்பாதிக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படக்கூடிய விஷயம் கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் தான் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது. வஸ்பிர், சபர் செய். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் அல்லாஹ்வின் பால் திரும்ப, அல்லாஹ் கிட்ட கேளு. இன்னைக்கு எத்தனை தாய் தந்தைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய ஆசைகள் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறு விருப்பப்படுகிறார்களோ அவ்வாறு அவர் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் மனம் தளர்ந்து அவர்கள் என்ன வீட்டில் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் போய் சென்று கூற வேண்டும், என்னுடைய பிள்ளையை போ, நீ சாதிப்பதற்காக பிறந்தாய், போ, அல்லாஹ்விடம் கேளு, தஹஜ்ஜுத் தொழு, கண்டிப்பாக நீ நினைத்தது, நீ விருப்பப்படக்கூடிய விஷயம் கிடைக்கும் என்று. அப்போ தாய் தந்தைகளுக்கு பிள்ளைகளை கொண்டு தர்பியத் செய்ய வேண்டும் என்றால் இந்த 5 விஷயங்கள் முக்கியமானவை. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன் சுன்னாவின் படி பிள்ளைகளை தர்பியத் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.